செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் படூர் புறவழி சாலையில் இருபுறமும் குப்பைகள் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் வாகன ஓட்டிகள் நோய் தொற்று பரவும் அபாயத்தில் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் குப்பைகளை தின்று கால்நடைகள் பாதிக்கப்படுவதால் குப்பைகளை உடனடியாக அகற்றுவதோடு இதுபோன்று கழிவுகளை கொட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். இறைச்சி பகுதியைச் சேர்ந்த வீரமணி தனது தங்கையை பள்ளியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார். சிட்டாங்காடு அருகே சரக்கு வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் சரக்கு வாகன சக்கரத்தில் சிக்கி வீரமணி உயிரிழந்தார். கால் முறிவு ஏற்பட்டு தங்கை ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் வாகன ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என கூறி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் நாரைக்கிணறு கார்கூடல்பட்டி கிராம மக்கள் குடிநீர், சாலை வசதி மற்றும் விவசாயம் காக்க போர்வெல் அனுமதி கோரி 1000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மக்களின் புகாரை தொடர்ந்து வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் லாஞ்சிக்குடி சிங்காரவேலர் நகரில் சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி மீனவ பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வளர்ச்சிப் பணிகளுக்கு தனிநபர்கள் தடை ஏற்படுத்துவதாகவும் சேரும் சகதியுமான பாதைகளால் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கையை கேட்டறிந்த ஆட்சியர் கள ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் அமைச்சரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலத்தில் புதிய அங்கன்வாடி மையத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு திறந்து வைத்தார். விழா முடிந்து வந்த அமைச்சரை அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் வழிமறித்து துங்குவார் சத்திரம், வல்லம், வடகள் உள்ளிட்ட தொழிற்சாலை பகுதிகளுக்கு அரசு பேருந்து புதிதாக இயக்கப்படுவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திடீர்னு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்ததுங்க. அது எதுக்கு வந்தது, ஏன் வந்து எங்களுக்கு தெரியல. உள்ளே இருக்கிற ஆளையும் நாங்கள் விசாரித்தோம். அவங்க கலெக்டர் மேடம் சொல்லி தான் வந்து சொன்னாங்க. நாங்கள் இப்போ இன்றைக்கி எங்கள் ஊராட்சிக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நமது கலெக்டர் மேடமும் வந்தாங்க. எங்கள் மனு அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 200 ஆட்டோன்றது எங்களோட 200 குடும்பத்தோட வாழ்வாதாரம் டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சி அலுவலக வளாகம் குப்பை கிடங்காக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதிய குப்பை கிடங்கு அமைப்பதற்கான திட்டம் பொதுமக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்ட நிலையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அலுவலகத்திலேயே கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சுகாதார கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை நீண்ட நாளாக இளையாங்குடி பேரூராட்சி மக்கள் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இந்த குப்பை ஏறத்தாழ இந்த ஊரில் 10,000 மக்கள் 10,000 குடியிருப்புகள் இருக்குது. இந்த 10,000 குடியிருப்புகளில் ஒரு நாளைக்கு சுமார் 6 டன் குப்பை சேருது. அந்த 6 டன் குப்பையை கொட்டுறதுக்கு போதிய இடவசதி இல்லை. அதனால் குப்பையில் அங்கங்கே ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு பொது இடத்துலையும் குமிச்சு அதை எரித்து விட்டுறாங்க. அதனால் நச்சு புகை ஏற்பட்டு சுகாதார கேடு ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி வர்றாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கணவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்த மனைவி மற்றும் மகள்கள் தாக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பூமலை வைத்தீஸ்வரி என்ற தம்பதியருக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் உடல்நலக்குறைவால் பூமலை உயிரிழந்தார். கணவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வைத்தீஸ்வரியும் அவரது 2 மகள்களும் வந்தபோது பூமலையின் உறவினர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வைத்தீஸ்வரி சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகாரளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட முருங்கவிளை பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அனைத்து வரிகளையும் செலுத்தியும் தனியார் நிறுவனங்களிடம் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்துவிடும் நபர்களை கண்காணித்து தினசரி தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாங்க பலவளைக்கும் கம்ப்ளைண்ட் இருமுறை கொடுத்துருக்கோம். அவங்களும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு மறுநாள் விட்டா அதுக்கு பிறகு விடவே இல்லை. பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் போய் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஆளும் போய் பஞ்சாயத்து ஆபீஸ்ல சொல்றாங்க, விட சொல்றாங்க. தண்ணி இல்லாம பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் குடிநீர் வழங்க கோரி நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் போட்டு பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 14வது வார்டு அன்னை சத்யா நகர் மற்றும் கல்லூர்பேட்டை பகுதியில் ஆழ்துளை கிணறு பல மாதங்களாக நீரின்றி வற்றி காணப்படுவதால் குடிநீர் கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் நகராட்சி நிர்வாகமும் சரிவர குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி அலுவலர்கள் கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மண் வளத்தையும் தண்ணீரையும் விஷமாக்கும் மோர் மிளகாய் கம்பெனிகளை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலியமன்னூரில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக மோர் மிளகாய் வத்தல் தயாரிக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது. உப்பு தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவுநீர் வாய்க்காலில் விடுவதால் கடந்த சில வருடங்களாக சுற்றுப்பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோர் மிளகாய் கம்பெனிகளை நிரந்தரமாக தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு நிலத்தடி நீர் முழுமையாக உப்பு நீராக மாறியிருக்கின்றது. மோர் மிளகாய்க்கு பயன்படுத்தக்கூடிய மோர், அதே போல உப்பு, இவைகளை தொடர்ச்சியாக ஒரு சிறு பகுதியில் தொடர்ந்து பயன்படுத்துவதின் விளைவாக பூமிக்கு அடியில் அது புகுந்து 30க்கும் அதிகமான கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இந்த நீர்மட்டம் என்பது மிக கடுமையான அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மோர் மிளகாய் தொழில் கடுமையான டன் கணக்கில் உப்பை கொட்டி இந்த நீர்நிலைகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டு, கால்நடைகள் பாதிக்கப்பட்டு, மனிதர்கள் பாதிக்கப்பட்டு, விவசாயம் பாதிக்கப்பட்டு, வேளாண்மை பாதிக்கப்பட்டு, தென்னை மரம் போன்ற விளைபொருள்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்தில் வாழ முடியாத ஒரு கொடுமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நாவல் பழம் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் மற்றும் அவர்களின் பாட்டி உட்பட 4 பேருக்கு திடீரென கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி வெங்கடேசனின் குழந்தைகளான மதிஸ், யோகித் குமார், மிருதுலா மற்றும் பாட்டி சுசீலா ஆகியோர் பழைய சோறுடன் நாவல் பழம் சாப்பிட்ட பின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி